வீலர்ஸ் என்னை வந்து மன்னிச்சிருங்க. இன்றைக்கும் ஒரு ஹோண்டா டூ வீலரோட தான் அவங்கள வந்து நான் சந்திக்க வந்திருக்கேன். நீங்களே கமெண்ட்ஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, ப்ரோ என்ன முன்ன மாதிரி கம்பேரிஷன் வீடியோலாம் வரமாட்டேங்குது, வெறும் அப்டேட் வீடியோவாக போட்டுட்ருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. பழைய கம்பேரிஷன் வீடியோலாம் கொஞ்சம் பஞ்சாயத்து ஆகி போச்சு. அதனால தான் கம்பேரிஷன்ஸ் கொஞ்சம் நடுவில் பண்ணாமல் இருந்தோம். பட் அதுக்காகலாம் நம்ம கம்பேரிஷன்ஸ் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. இந்த மாதம் நிறைய கம்பேரிஷன்ஸ் வீடியோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்டேட்ஸ் வீடியோஸ் நிறைய கடந்துச்சு. சரி அதெல்லாம் பண்ணலாமேன்னு ஒரு 2 மாதமாக அந்த அப்டேட் பற்றி தான் நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வீடியோ தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட யங்ஸ்டர்ஸ் பைக் அப்படின்னு வந்து சொல்லலாமா இந்த வெஹிக்கிளை. ஏன்னா பெருசாக ஹோண்டாவில் யங்ஸ்டர் ஃபோக்கஸ்டான வெஹிக்கிள் வந்து கிடையாது. ஆர்னட் இருக்குது, அதுக்கப்புறம் பெருசாக அந்த 160 மார்க்கெட்டில் பெருசாக இல்லை. இந்த பைக்கை வந்து குறிப்பாக வந்து சொல்லலாம். SP 160 2025 மாடல். இதில் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ SP 160 யூனிகான் வேணாம், கொஞ்சம் டிசைன் வந்து அவுடேட்டடாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அடுத்து போகிற வெஹிக்கிள்னால் இந்த SP 160 வந்து குறிப்பிடலாம். SP 160ல் 125 இருக்குது. மார்க்கெட்டில் 125cc மார்க்கெட்டில் ஒரு சூப்பரான ஒரு பைக்கில் அப்படின்னு சொல்லலாம். SPயோட 125 பொறுத்த வரைக்கும். அது மாதிரி தான் இந்த 160மே. ஸோ யூனிகானில் இருக்க அதே இன்ஜினை தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரேம் தான், பட் ஒரு சில டிசைன் மட்டும் மாற்றிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடலாம். ஓகே, 2025 மாடல் SP 160ல என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. 5 மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 5 மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத 1 by 1 நம்ம குயிக்காக வந்து பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஏன்னா வெறும் அப்டேட் தான், அதை மட்டும் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்க மேஜர் அப்கிரேட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஹெட்லைட் தான். ஸோ இந்த ஹெட்லைட் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது ஒரு LED ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பழைய மாடலே LED ஹெட்லைட் செட்டப் தான் வந்து இருந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம SP 125ல பார்த்த அதே LED ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சைடில் பார்த்தீங்கன்னா DRL இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்லீக்கான ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஹெட்லைட் டிசைனாக எனக்கு பிடிச்சிருந்தாலும் பழசு வந்து கொஞ்சம் இந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி பெரிய ஹெட்லைட்டாக வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லுவேன். அது இன்னமும் பார்க்க பெட்டராக இருந்துச்சு. பட் இது வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க ஒரு 125, அதாவது SP 125 மாதிரியே தான் இது ஒரு டிசைன் வந்து இருக்குது. மேபி இந்த 160க்கு இந்த ஹெட்லைட்டோட டிசைனில் கொஞ்சம் மாறுதல்கள் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இதுதான் மேஜர் அப்டேட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டாவதாக பண்ணியிருக்க அப்டேட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அடித்து துவைச்சாச்சுங்க இந்த அப்டேட்டை பற்றி. ஏன்னா வர எல்லா வண்டியிலையும் இதை தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் சொல்ல போகிறது தான் இதோட TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு, கியர் போஸ்டர், இண்டிகேட்டரு எல்லாமே தெரிகிற மாதிரி வந்து உருவாக்கியிருக்காங்க. ரோட் சிங்க் ஆப் மூலியமாக இதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நேவிகேஷன் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். 10x10 நேவிகேஷன் வசதியும் இருக்குது. கால்ஸ், மெசேஜ், நோட்டிஃபிகேஷன் எது வந்தாலும் இதில் வந்து பண்ண முடியும். அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலர்ஸும் வந்து சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டு எதாவது கேட்குறீங்கன்னு போது அந்த ட்ராக்லாம் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்விட்சஸ் வந்து உதவுற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இது நம்ம வரிசையாக பார்த்துட்டு தான் இருக்கோம். SP 125 இருக்கட்டும், ஆக்டிவா, டியோ எல்லாத்துலேயும் இதே கிளஸ்டர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பட் பரவாயில்ல, இந்த செக்மெண்ட்டில் இந்த கிளஸ்டர் எல்லா வண்டிலையும் வந்து கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் ஓகே. பகல் நேரங்களில் பார்க்க ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பட் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறோம் அப்படின்னும் போது நம்ம மூஞ்சே பார்த்தீங்கன்னா அதில் வந்து தெரியுது, கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் ஓகே, இந்த கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். மூணாவதாக கொடுத்துருக்க அப்டேட், அதுவும் எல்லா வண்டியிலையும் கொடுத்தா மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கணுன்றதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நாலாவதாக பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி இது அப்டேட்டுன்னு சொல்கிறதா இல்லை டவுன்கிரேட் பண்ணிட்டாங்களான்னு சொல்கிறான்னு தெரில. முன்னாடி 6 விதமான கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ 4 விதமான கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளுக்கு வந்து இருக்குது. பட் இந்த ப்ளூ, அதுக்கப்புறம் ரெட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுசாக கலர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளூ கலராக இருக்கட்டும், இந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதுவும் சரி, அந்த ரெட் கலரும் சரி, புதுசாக வந்து கலரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 விதமான கலர் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக 5ஆவதாக பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட், அதுவும் புதுசாக வந்து எல்லா வண்டியிலையும் ஹோண்டா வந்து பண்ணது தான். இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா OBD2B கம்ப்ளைண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி இன்ஜினை வந்து மாற்றிருக்காங்க. பவர் அண்ட் டார்க்கில் ஒரு ஸ்லைட்டாக வந்து சேஞ்ச் இருக்குது. பட் ஓட்டும் போது அது பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து இது இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன். எனிவே இந்த
5 விஷயங்கள் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. 6ஆவதாக ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும்னா ப்ரைஸு. அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம். பழசுக்கும் புதுசுக்கும் எவ்வளோ விலை வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்பிளேல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விலையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளில் மேஜராக பண்ண மாற்றங்கள். மித்தப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து டிசைனாக ரொம்ப சூப்பரான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அப்டேட்டை மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா இதுதான் அப்டேட்ஸ். ஸோ அதை சொல்லியாச்சு. எனிவே இப்போ SP 160யோட இந்த ஹைலைட்ஸை உங்களுக்கு விரிவாக வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். வாங்க இந்த வெஹிக்கிளில் மேஜராக கொடுத்துருக்க ஹைலைட்ஸை வந்து பார்ப்போம். ஸோ SP 160 ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி யூனிகானுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு பைக் வேணும்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. யூனிகான் அவங்களோட 150cc செக்மெண்ட் 150-160cc செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கப்போடு போட்ட ஒரு பைக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸை ஹோண்டா வந்து கொண்டு வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. யூனிகான் டேஸ்லர்ன்ற ஒரு மாடல் இருந்துச்சு, யூனிகான் 160ங்கிற ஒரு மாடல் இருந்துச்சு. அதான் இப்போ இருக்க வண்டியை நான் சொல்லலை, அதுக்கு முன்னாடி யூனிகான் 160ன்னு ஒரு மாடல் இருந்துச்சு. அது மாதிரி ட்ரிகர்னு ஒரு மாடல் வந்து கொண்டு வந்தாங்க. அதை நான் ரொம்ப காலம் வந்து பயன்படுத்தியும் இருக்கேன். அதே மாதிரி எக்ஸ்பிளேட் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து இருந்துச்சு. அப்புறம் ஹார்னட்டுங்கிற மாடல் இருந்துச்சு இந்த 160 செக்மெண்ட்டில். பட் இப்போ வந்து அது ஹார்னட் 2.1 சொல்லி சிசி எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா கிட்ட இந்த 160 மார்க்கெட்டில் நிறையவே இருந்தாலும் பெருசாக ஹோண்டாக்கு அந்த வெஹிக்கிள்லாம் கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் ப்ராடக்டாக அந்த பைக்குகள் எல்லாமே வந்து நல்ல பைக் தான். பட் பெருசாக டிசைன் எடுப்படலை மக்கள்கிட்ட. சில விஷயங்கள்னால அந்த வெஹிக்கிள் வந்து சரியாக விற்பனை ஆகலை அப்படின்னு சொல்லலாம். விற்பனையில் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கோ ஒரு 160 பைக் ஹோண்டாலான்னு கேட்டிங்கன்னா அதில் இதுவும் ஒன்று. மேபி இந்த எஸ்பிங்கிற பெயர்னாலையா என்னன்னு தெரியல, இந்த பைக்கும் ஓரளவுக்கு மார்க்கெட்டில் நல்ல விற்பனை ஆகிட்டு இருக்க ஒரு மாடல் தான். எனிவே இதோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து அந்த ஃபேரிங்லாம் வந்து கொடுத்து ஒரு மஸ்குலரான டிசைனாக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் ஹோண்டாவோட பேஜிங்காக இருக்கட்டும், அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டிசைனாக இந்த பைக்கில் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டெயில் பொறுத்த வரைக்கும் அந்த எம் ஷேப்பில் இருக்கக்கூடிய டெயில் லைட்ஸாக இருக்கட்டும், சைடில் கொடுத்துருக்க அந்த பேனல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்க்குறதுக்கு டிசைனாக வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த யங்ஸ்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைனில் இந்த பைக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்குது. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி யூசேஜுக்கு தகுந்த மாதிரி எனக்கு சீட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கூட நீங்கள் இந்த வண்டியை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பைக்கிலோட சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 796 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் சீட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய பில்லியன் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. யூனிகான் எப்படி ஒரு ஃபேமிலி பைக்கிலோ அது மாதிரி இந்த பைக்கிலையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி சீட் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 5.8. என்னால் தாராளமாக 2 காலை வந்து கீழே வைக்க முடியுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், 2 காலை என்னால் கம்ஃபர்டபுளாக வைக்க முடியுது. இதோட ஹேண்டில் பார் பார்த்தீங்க அப்படின்னா யூனிகான் அளவுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக பிடிக்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் அப்படி ஸ்போர்ட்டியராக பிடிக்கிற மாதிரி தான் இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. எப்படி சொல்ல, லைக் பழைய அப்பாச்சி இந்த அதிலலாம் பிடிச்சா எப்படி இருக்கும், அப்பாச்சி 160 4V இந்த மாதிரியான மாடல்களில் பிடிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இதோட ரைடிங் போஸ்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கால் வைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெண்ட் ஆகி தான் கால் வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து வைப்போம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் கால் வந்து எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது, பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த ரைடிங் ட்ரையாங்கிள் வந்து பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சீட்டோட கம்ஃபர்ட்டும் வந்து எனக்கு பில்லியன் சீட்டோட கம்ஃபர்ட்டும் எனக்கு முக்கியம். அப்பா அம்மா ஏறி உட்காரதுக்கு வசதியாக இருக்கணும், அப்போ ஒய்ஃப் ஏறி உட்கார வசதியாக இருக்கணும், இப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் இந்த பைக்கில் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ பின்னாடி பார்க்கலாம் சீட் வந்து தாராளமாக இருக்குது. பிடிச்சிக்கிறதுக்கு கிராப் ரயிலும் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வீல், சஸ்பென்ஷன், பிரேக்ஸ் பற்றி பார்ப்போம். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக்கு, ரியரில் வந்து மோனோ சஸ்பென்ஷன் தான் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம யூனிகானில் பார்த்தா சேம் செட்டப் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து 17 இன்ச் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் 130 mm அகலாக இருக்கக்கூடிய டயரு, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 80/100 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஃப்ரண்ட் டயரும் ஒரு 100 செக்ஷன் டயர் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா காம்படிட்டர் மித்த 160யோட கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக இருந்திருக்கும். பட் மித்த வெஹிக்கிள்ஸோட கம்பேர் பண்ணால் இது 80/100 செக்ஷன் டயர்ஸ் தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 276 mm டிஸ்க் பிரேக்கு, ரியரில் 220 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ட்ரம் பிரேக் உள்ள மாடலும் இருக்குது, அது 130 mm ட்ரம் பிரேக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் சிங்கிள் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே யூனிகான் மாதிரியே தான் இருந்துச்சு. சஸ்பென்ஷன் யூனிகான் எல்லாருக்குமே தெரியும், சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டான ஒரு பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். பிரேக்கிங்குமே எந்த ஒரு குறையும் சொல்லாத வகையில் ரொம்பவே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இதில் கொடுத்துருக்க இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 162.71 cc கொண்ட ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் கூலிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய இன்ஜின் தான்.
இது அதிகபட்சமாக 13.1 PS பவரும் 7500 RPMல ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 14.8 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல ரிஃபைனான ரிலையபிளான ஒரு இன்ஜின். பழசுக்கும் 2024 மாடலுக்கும் இந்த 25 மாடலுக்கும் பவர் அண்ட் டார்க்கில் ஸ்லைட்டாக வித்தியாசம் இருக்குது. பட் ஓட்டும் போது அது பெரிய வித்தியாசத்தை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லுவேன். பாயிண்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பெரிய வித்தியாசம் வந்து எனக்கு ஓட்டும் போது வந்து கண்டிப்பாக தெரியவே இல்லை. ஸோ யூனிகார்னில் பயன்படுத்திருக்க அதே இன்ஜின் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல ரிஃபைனான ஒரு இன்ஜினாகவும் இது இருக்குது. அதே சமயத்தில் ஓரளவுக்கு நல்ல ரிலையபிளான ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். மைலேஜ் விஷயத்துலையும் ஒரு 45 50 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான். இன்ஜின் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லீனியராக பவர் வந்து டெலிவரி பண்ணுது. அக்ரஸிவாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அக்ரஸிவாக பவர் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்னால் மார்க்கெட்டில் வேறு வெஹிக்கிள் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப லீனியராக பவர் டெலிவரி பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் யூனிகார்ன் ஓட்டினீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சிட்டி யூஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். டயர் கொஞ்சம் அகலமாக கொடுத்துருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கார்னர்லாம் பண்ணும்போது யூனிகார்னோட ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். யூனிகார்னுக்கும் SP160க்கும் என்ன வித்தியாசங்கிறது நான் அந்த வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். பட் ஓரளவுக்கு லீனியர் பவர் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு டீசெண்டான ஒரு இன்ஜின் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை வந்து வாங்கலாம். நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்டேட் வீடியோ தான் ரொம்ப பேச வேணான்றனால தான் நான் லிமிட் பண்ணி வந்து பேசுகிறேன். ரொம்ப உங்கள் நேரத்தை வீணடிக்க வேணாமே அப்படின்னு தான். இதெல்லாம் ஒரு அப்டேட்டாப்பா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸோட வீடியோ போட்டிருந்தேன், ஹோண்டாவோட ஆர்எஸ். அதில் வெறும் கலர் மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இந்த அப்டேட் எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு சொல்லலாம். எனிவே அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஹார்னர் 2.0 அப்டேட் வந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிளஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள் தான் மாற்றிருக்காங்க. NX 200 ஸோ அந்த மாடல் வந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோ வந்து பண்ணுறேன். ஏன்னா அதை நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. மேபி அதை வேணால் அடுத்து கிடச்சிச்சின்னா வந்து பண்ணுறேன். ஹார்னர் 2.0 பண்ண வேணான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். தேவைப்படுமான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட்ஸ். இந்த வெஹிக்கிளோட ஹைலைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிளோட வேறு ஏதாவது வெஹிக்கிளை கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிஷன் மேக் பண்ணுங்கள் ப்ரோ, இன்னும் பெட்டராக இந்த வெஹிக்கிளை புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எந்த வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு அப்டேட் வீடியோ தான். எனிவே அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.